ஆசிரியர் சொல்லுவதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் சொல்லுகிறான் கம்பன். நீங்கள் வளர்கிறீர்கள், நீங்கள் வளர வளர உங்கள் அறிவினுடைய கூர்மையால் எது சரின்னு நினைக்கணுமே தவிர ஆசிரியர் சொன்னால் அது சரின்றது ஒரு காலத்தோட நிக்கட்டும்ன்றான். அது எப்படி? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இங்க பாருங்க, காட்டுக்கு போயிட்டான் ராமன், சீதை போனா, லக்ஷ்மணன் போனான், பின்னாலேயே இங்கே இவன் செத்து போயிட்டான். அப்புறம் பரதன் வந்தான், அழுது புலம்பி அண்ணனை இல்லை மன்னனை கொணர்வான் வந்தேன்னு காட்டுக்கு வந்துட்டான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசுறான். நீ வான்றான் பரதன், நான் வரமாட்டேன்றான் ராமன். பேசிக்கிட்டே இருக்காங்க. அம்மா அப்பா சொன்னபடி நான் காட்டில் தான்டா இருப்பேன், வரமாட்டேன்றான் ராமன். இல்லை நீ வரணும், நீ இல்லாமல் நாட்டுக்கு போக மாட்டேன்றான் பரதன். வசிட்டன் இப்போ குறுக்க பூந்தான். வசிட்டன் குறுக்க பூந்து ராமன்ட்ட என்ன சொன்னா, ஏன்பா எல்லாரும் தான் கூப்பிடுறாங்கல்லப்பா, நீ இல்லைன்னா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்கப்பா, அதனால நீ நாட்டுக்கு வந்துரு, அதான் நல்லது என்றான் வசிட்டன். இப்போ ராமன் கேட்டான், நீ எனக்கு வாத்தியார் தானே, நீ என்ன சொல்லி கொடுத்துருக்க? அம்மா அப்பா சொல்ல மதிக்கணும் சொன்னது நீ தானே. இப்போ நீ சொன்னபடி அம்மா அப்பா பேச கேட்டு தானே நான் காட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ நீயே வந்து அம்மா அப்பா சொல்ல மதிக்காத, நாட்டுக்கு வான்னு சொன்னா உன்னுடைய சொல்லை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளுவேன்? இதோடு இப்படி நீ பேசுவதை நிறுத்திக் கொள்வது நல்லது என்று வசிட்டனிடம் ராமன் சொன்னதாக கம்பன் காட்சி வைக்கிறான். என்ன சொல்ல வரான்? வாத்தியார் சொல்றதுனாலே எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. எது சரி என்று சிந்தித்துப்பார்.